இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதே வாரத்திலே இந்த நேரத்திலே கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். அதிகமாக ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுடைய வளர்ச்சி பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்தில் உங்கள் பகுதியில் பயன்படுத்த நீங்கள் விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கானானுக்கு கொண்டு வருவதற்காக மோசேயை தலைவனாக தெரிந்தெடுக்கிறார். அந்த மோசேயோ, ஆண்டவரே, ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், ஆகையினால நான் அதை செய்ய முடியாது என்று சொல்லி பல சாக்குப்போக்கான காரியங்களை சொல்வதை நாம் முந்தின பகுதியிலே வாசிக்க முடியும். அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்து என்ன காரியங்களை செய்ய போகிறார், எப்படிப்பட்ட வாக்கு வல்லமை, எப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது என்பதை குறித்து அவனுக்கு காண்பிக்கும்படியாக உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். கோல் என்று சொல்கிறான். அதை கீழே போடு. அது போட்ட உடனே சர்ப்பமாக மாறுகிறது. அவன் விலகி ஓடுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்று சொல்லுகிறார். அவன் வாலை பிடித்த போது மீண்டும் அவன் கையிலே அது கோலாகி விட்டது. இது உண்மை சரித்திர சம்பவம். ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க விரும்புகிற அனுபவங்கள் என்ன என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே அதன் வாலை பிடி. இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையில நம்மை பயப்படுத்துகிற, விலகி ஓட பண்ணுகிற அநேக காரியங்களை அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். சிலருடைய வார்த்தைகள் நம்மை பயப்படுத்துகிறது. சிலர் பழகுகிற விதங்கள் நம்மை பயப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வீர்களானால் உங்களுக்கு மேற்பட்ட அதிகாரிகளுடைய சில நடவடிக்கைகள் உங்களை பயப்படுத்துகிறது. குடும்பத்தில் பிள்ளைகள் அல்லது கணவன் அல்லது மனைவி, அவர்களுடைய வித்தியாசமான செயல்கள் பயப்படுத்துகிறது. இப்படி பயப்படுத்துகிற அநேக சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்விதமாக இந்த மோசே சர்ப்பத்தை கண்டோனே விலகி ஓடினானோ, அதே போல பயந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பிரச்சனை உன்னை பயப்படுத்துகிறதோ, எந்த காரியம் உன்னை பயப்படுத்துகிறதோ, அதை உன் கையிலேயே நான் சரண்டராக வைக்கிறேன். உன் கையின் மூலமாகவே அதற்கு நான் ஜெயம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீ ஒன்று செய்யணும், அதனுடைய வாலை பிடிக்கணும். சர்ப்பத்தின் வாலை பிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் மோசே பிடிக்கிறான், கையிலே கோலாக மாறிவிட்டது. இன்றைக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில அனுபவங்கள் என்ன என்று சொல்லி அந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த சர்ப்பம் எங்கிருந்து வந்தது? எங்கேயோ இருந்து வந்தது, எப்படி வந்ததே என்று தெரியவில்லை என்று சொல்லி சொல்லுகிற அநேகர் இருக்கிறார்கள். அவன் கையில் இருந்த கோல் என்பதை மறந்து போக வேண்டாம். அவனது கோலே அவனை பயப்படுத்தக்கூடிய சர்ப்பமாக மாறி இருக்கிறது. உங்க கையில் இருக்கிறதே உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. நீங்கள் அன்றாடம் செயல்படுத்தக்கூடியதே உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. அதேதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். மோசேக்கு முன்பாக கிடக்கிற அந்த சர்ப்பம் எங்கிருந்தோ வந்ததல்ல. அதுவரைக்கு அவன் கையில் இருந்த கோல் கீழே போடப்பட்ட போது அது சர்ப்பமாக இருக்கிறது. உன்னோடு இருந்தது, உனக்குள்ளது உனக்கு விரோதமாக வந்திருக்கிறது. உன்னை பயப்படுத்தக்கூடியதாய் வந்திருக்கிறது. வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கும் போது, சங்கீத புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன்.
கீழுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னோடு கூட இருந்தவன், உன்னோடு பழகினவன் உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறான். இப்பொழுது அவனை கண்டு நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். அவன் உனக்கு சர்ப்பமாய் மாறி இருக்கிறான். 41 சங்கீதம் 9 வசனத்திலே, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கோல் பயனுள்ள கோலா இருந்தது, இப்ப சர்ப்பமா நிற்குது. உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தவங்களே உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்களா? பயந்து போய் நிற்கிறீர்களா? என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு வழி உண்டாக்கும்படி கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்றைக்கு மோசே பார்த்து நீ வாளை பிடி என்று சொன்னவர் இன்றைக்கும் அதே காரியத்தை சொல்லுகிறார். நீ தான் என்னுடைய வாளை பிடிக்கணும். அது உன்னுடைய கையில் அரசு ஆகும். உன்னை விட்டு தாண்டி அது போக முடியாது. தேவனுடைய வார்த்தை அதுதான். இரண்டாவதாக நாம் அதை பார்க்கும்போது, உனக்கு உபயோகமா இருந்ததே உனக்கு பிரச்சனையா மாறிற்று. இந்த கோலை வைத்துதான் மோசே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கும் போது அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு பயனாக இருந்த, அவனுக்கு உபயோகமா இருந்த அந்த கோல் இப்பொழுது பிரச்சனை ஆகிவிட்டது. சர்ப்பம் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், பாரங்கள், உங்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள். இவனுக்கு உபயோகமாக இருந்த அந்த கோல் இப்பொழுது பிரச்சனையாக மாறிவிட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். பக்தனாகிய யோபு சொல்லும் பொழுது 19 அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். யோபு 19 அதிகாரம் 17, 18, 19 இந்த வசனங்களை, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். உபயோகமாயிருந்த, பயனாயிருந்த, பிரயோஜனமாயிருந்த மனைவி பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய காரியங்கள். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டு நீங்களும் கூட குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறார்களா? உங்களிடத்தில் நன்மை பெற்றவங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்களா? அதுதான் இந்த காலம். அவர்களே உங்களுக்கு விரோதமாய் சர்ப்பமாக சீறி வருகிறார்களா? நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு இன்றைக்கும் ஜெயம் தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கும் போது, கடல் பயணத்திலே தப்பி கரை சேர்ந்த அந்த பிள்ளைகள் மிகுந்த பிரயாசத்தோடு மெலித்தா என்கிற தீவிலே வருகிறார்கள். 2 வசனத்திலே வாசிக்கும் போது, மெலித்தா என்கிற அந்த தீவின் மக்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல என்று சொல்லுகிறார் பவுல். அவ்வளவு அன்பு பாராட்டினார்கள், அவ்வளவு உதவியாக இருந்தார்கள், அவ்வளவு எங்கள் மேலே பட்சமாக இருந்தார்கள். ஆனால் அதே மக்கள் 6வது வசனத்துக்கு நேராக வரும்போது அவர் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் இப்பொழுது வீக்கம் கண்டு செத்து போவான். நெடுநேரம் காத்திருந்தாங்களே எதுக்கு? இவன் சாகிறத பார்க்கறதுக்கு, இவனுக்கு வாழ்க்கையில் நஷ்டம் வர்றதை பார்க்கறதுக்கு. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்களோடு பணிபுரிகிற மக்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்களே எப்போ இவங்க அழிவாங்க, எப்போ இவங்களுக்கு நஷ்டம் வரும், எப்போ இவங்க வீட்டில் வேதனையின் அனுபவங்கள் கேட்கும் என்று சொல்லி சூழ்ந்திருக்கிற ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. நன்மையாக அன்பு பாராட்டின மக்களே இவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லி எதிர்பார்க்கிற நிலை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உபயோகமான அந்த பொருள் 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கும் போது, தீர்க்கதரிசி புத்திர மரவட்ட போன இடத்துல ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்தும் போது கோடரி கலந்து விழுந்து விட்டது. அவனுக்கு மிகுந்த வேதனை. ஐயோ, ஏறவால வாங்கினது என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து போகிறான். அனுகூலமாக இருந்த கோடரி விழுந்து விட்டது. இப்பொழுது பிரச்சனை ஆகிவிட்டது. ஒருவேளை நீங்களும் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறதா? அது நிமித்தம் வேதனையோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? அன்றைக்கு மோசே பார்த்த கர்த்தர் சொன்னார், அதன் வாளை பிடி. அதே போல இன்னைக்கும் கர்த்தர் சொல்கிறார், எதை பிடித்தால், எந்த இடத்தை பிடித்தால் அந்த பிரச்சனை ஜெயிக்கலாம், அந்த போராட்டத்தை ஜெயிக்கலாம், அந்த சர்ப்பத்தை அடக்கலாம் என்பதை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். 3வதாக நாம் அதில் வாசிக்கிறோம், ஆண்டவர் அந்த மோசே பார்த்து சொன்னார், வாளைப்பிடி, வாளைப்பிடி என்று சொன்னார். இந்த வாள் எப்படி பிடிக்கிறது? இன்னைக்கு அதில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன என்று சொன்னால், வாள் சர்ப்பத்தினுடைய ஒரு ஓரம், இன்னொரு ஓரம் தலை. இந்த வாழை பிடிக்க போகிறவனுக்கு தலை எது,
வால் எதுன்னு சொல்லி தெரியணும். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் தானே சொன்னாரு, பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வந்தது? கர்த்தர் தானே இதை இணைச்சாரு, பிறகு ஏன் இப்படி வந்தது? தேவன் தானே இந்த வீடை கட்ட சொன்னாரு, இந்த வேலையை வாங்க சொன்னாரு, இந்த இடத்தை வாங்க சொன்னாரு, பிறகு ஏன் இப்படி வந்தது? இப்படி கேள்வி கேட்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் வாழை பிடிக்க சொன்னாரு, நீ வாழை தான் பிடிச்சியா, வாளுன்னு சொல்லி நினைச்சு நீ தலையை பிடிச்சியா? நீ தலையை பிடிச்சிருந்தியானா அது குத்தும், அது உன்னை காயப்படுத்தும், அது உன்னை வேதனைப்படுத்தும். ஒருவேளை அந்த காயத்தோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யாராவது சொல்வீர்களானால், தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுற காரியம் என்ன? வாளை பிடிக்க வேண்டிய இடத்துல வாளுக்கும் தலைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீ தலையை பிடித்து விட்டாய். நீ தலையை பிடித்து விட்டாய். செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யவில்லை, செய்யக்கூடாத காரியத்தை நீ செய்து விட்டாய். ஆகினால்தான் காயமடைந்திருக்கிறாய். தனக்கிடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான் என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம். சும்மா போகிற நாயை காத்தை பிடிச்சு இழுத்தா அது கிடைக்காம என்ன செய்யும்? காயமடைந்திருக்கிற நீங்கள் யாரானாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் பிடித்தது நல்லது, ஆனா அது வாளா அது தலையா என்பதை யோசித்து பாருங்கள். வாளா இருந்தால் கண்டிப்பா உங்கள் கையில் அது அரெஸ்ட் ஆயிருக்கும், அரெஸ்ட் ஆகணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது. இங்கே மோசனுடைய காரியத்திலே வாளை பிடி என்று சொல்லி சொன்ன உடனே அவனால் எப்படி ஒரு சர்ப்பத்தின் வாளை பிடிக்க முடிந்தது? தன்னோடு பேசுகிறவர் கர்த்தர் என்கிற அந்த மனபலன், தைரியம் அவனுக்கு இருந்தது. அதனாலே ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து அவன் வாளை பிடித்தான், அது கோலாயிற்று. இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? அந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் பிடியுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். 2 ராஜாக்கள் 5:14 நாகமானுக்கு எப்படி விடுதலை கிடைத்தது? தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே முழுகின பொழுது சுகமடைந்தான். தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே என்கிறது மிக முக்கியமான காரியம். அதே போல லூக்கா சுவிசேஷம் 5:5 சீசர்கள் எல்லாரும் ராத்திரி பிரயாசப்பட்டு வெறுமையா வந்து நிற்கிறாங்க. இயேசு சொல்கிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். அப்ப பேதுரு சொல்றார், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டமே ஒண்ணுமே அகப்படலையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். அந்த வார்த்தையின்படி போட்ட பொழுது வலைகள் இந்து போகத்தக்கதான மீன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைத்த நாளிலே, தெரிந்து கொண்ட நாளிலே உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? நீங்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை என்ன? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள பொருத்தனை என்ன? அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பியுங்கள். சர்ப்பம் உங்கள் கையிலே அரெஸ்ட் ஆகும். அது உங்களை மீறி போக முடியாது என்பது தேவனுடைய வார்த்தை. கடைசியாக 4 நாம் பார்க்கிறோம், அந்த வாளை பிடித்த உடனே அவன் கையிலே அது கோலாக மாறிவிட்டது. அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது, அந்த போராட்டம் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் கையிலே அது அடங்கி ஆகும். லூக்கா 10:19 வாசிக்கும் போது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 1:19 வாசிக்கும் போது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தம் பண்ணுவார்கள், யுத்தம் நடக்கும், போராட்டம் நடக்கும், பிரச்சனை நடக்கும், ஆனால் நீ தான் ஜெயம் பெறுவாய். அவர்கள் ஜெயிக்க முடியாது. நீ வாளை பிடித்திருப்பது உண்மையானால், வார்த்தையின்படி செயல்படுவது உண்மையானால், வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்திருப்பது உண்மையானால், போராட்டம் இருக்கும், ஆனால் அவங்க ஜெயிக்க முடியாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க. தேவனுடைய வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசே பார்த்து சொன்னார், மோசே உன் கை நீட்டி வாளை பிடி. அதே போல் அவன் வாளை பிடித்த பொழுது அவனை பயப்படுத்தி கொண்டிருந்த, பயந்து ஓடும்படி பண்ணி கொண்டிருந்த அந்த சர்ப்பம் கையிலே கோலாகிவிட்டது. நீங்களும் இதையோ கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அந்த வார்த்தையின்படி செயல்பட்ட பொழுது அன்னைக்கு அற்புதம் நடந்தது மாத்திரமல்ல, இன்னைக்கும் அந்த அற்புதத்தை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, என்று ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களுடைய கையிலிருந்த கோல், உபயோகமான கோலே அவர்களுக்கு பிரச்சனையாக வேதனையாக மாறிவிட்டது. ஆனாலும் வார்த்தைக்கு உட்பட்ட பொழுது
ஜெயம் கிடைத்தது, சேதம் ஏற்படவில்லை. நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.